ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃப்ளோ எம்இ தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் மெஷர்மெண்ட்ல பார்ட் 3 பார்க்க போறோம். ஓகே, பார்ட் 3 என்ன பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் அண்ட் அனாலிசிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். சரிங்களா? டு ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் அன்னோன் பிசிக்கல் குவான்டிட்டி. ஒரு அன்னோன் பிசிக்கல் குவான்டிட்டில இருந்து அன்னோன் பிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து டைமென்ஷன் அனாலிசிஸ் வந்து யூஸ் ஆகுது ஃபர்ஸ்ட். ஓகே, தென் to check the consistency of a dimensional equation. டைமென்ஷனல் ஈக்குவேஷனோட கன்சிஸ்டன்சி செக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, டைமென்ஷன் அனாலிசிஸ். கன்சிஸ்டன்சினா இங்க வந்து இந்த டாபிக் என்ன குறிக்குன்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. ஓகே, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. ஓகே, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. தென் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் டு டெரைவ் ரிலேஷன் between two or more than two physical quantity. ஓகே, ஒன்னுல ரெண்டு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம ஃபார்முலா. ஓகேவா, ஃபார்முலா வந்து இந்த ஈக்குவேஷனை படிப்போம். தென் பார்த்தீங்கன்னா டு சேஞ்ச் யூனிட் ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் டு அதர், அதாவது சிஜிஎஸ் டு எம்கேஎஸ் ஆர் ஆர் எம்கேஎஸ் டு சிஜிஎஸ். ஓகே, இந்த மாதிரி யூனிட் சேஞ்ச் வந்து பார்ப்போம். இதுதான் டைமென்ஷன் அனலைஸோட அப்ளிகேஷன். ஓகே, இதை ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி என்ன சொல்லுதுன்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. ஹோமோஜெனிட்டி எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான், சூப்பராக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி என்ன சொல்லுதுன்னா பிளஸ் மைனஸ் ஆர் ஈக்குவல் லெஸ் தென் கிரேட்டர் தென் என்ன சிம்பிள் இருந்தாலும் சரி, இதுக்கு இடையில வர்ற பிசிக்கல் குவான்டிட்டி எல்லாமே அதோட டைமென்ஷன் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுல யூனிட் ஆஃப் எக்ஸ் ஓகே ஈக்குவல் டு யூனிட் ஆஃப் ஏ that's equal to unit of b. ஓகேவா, இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. ஹோமோனா என்னன்னா சேம். கரெக்டா, எல்லாம் படிச்சு ஹோமோனா சேம். ஓகே, இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. ஓகே, இப்போ இதோட எக்ஸாம்பிள் ஒன்னா நம்ம பார்ப்போம். இப்போ b ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி. இது வந்து நம்மளுக்கு தெரியும், வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சிலேஷன், டைம். இப்போ இதோட ஒவ்வொரு யூனிட்டும் சேம் ஆக நம்ம செக் பண்ணி போறோம். ஓகே, இப்போ வெலாசிட்டியோட டைமென்ஷன் சரிங்களா. வெலாசிட்டி என்னது மீட்டர் பெர் செகண்ட், மீட்டர் என்னது லென்த், பெர் செகண்ட் டைம் -1. டைமென்ஷன் வந்து குறிக்கிறதுக்கு நம்ம வந்து ஹோல் பிராக்கெட் மாதிரி போடுவோம். ஓகே, தென் யூ யூ என்னது இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, அப்போ இதுவும் அதே தான், எல் டி பவர் -1 ஹோல் பிராக்கெட். ஓகே, தென் ஆக்சிலேஷன் இன்ட்டு டைம். ஓகே, ஆக்சிலேஷன் நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும், ஆக்சிலேஷன் எல் டி பவர் -2. கரெக்டா, இந்த டைமுக்கு டைமென்ஷன் கேபிட்டல் டி. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ன மல்டிப்ளை இருக்கா, அப்போ மல்டிப்ளை இருக்குன்னா என்னன்னா ஆட் பண்ணும், -2 + 1 வந்து -1. அப்போ எல் டி பவர் -1. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ சொல்லுங்க, இந்த மூணு ஈக்குவேஷன் எப்படி இருக்கு, இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3 எல்லாமே ஈக்குவலா இருக்கா. இப்போ இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி வந்து ப்ரூவ் ஆயிட்டா. ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 3 சொல்லலாமா. அப்போ என்ன சொல்லலாம், LHS இஸ் ஈக்குவல் டு RHS. அப்போ இது வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி டைமென்ஷனலி கரெக்ட், டைமென்ஷனலி கரெக்ட். எல்லாமே எல்லா ஈக்குவேஷன் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் டைமென்ஷனலி கரெக்டா தான் இருக்கும். ஓகே, ஆனா பாருங்க இப்போ இதில் பார்த்தது மட்டும் செக் த கன்சிஸ்டன்சி ஆஃப் டைமென்ஷனல் ஈக்குவேஷன். இதான் அது டைமென்ஷனல் கரெக்டா இருக்கா, அதான் இது கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுங்க. b ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ்கல் டு 2as படிச்சிருக்கோம் நம்ம நியூட்டன் லா ஆஃப் மோஷன்ல. ஓகே, அட் கான்ஸ்டன்ட் ஆக்சிஸ்ல இந்த ஃபார்முலா வரும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா b ஸ்கொயர் என்னது வெலாசிட்டி ஸ்கொயர் எல் டி பவர் -1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன சொல்லலாம், எல் ஸ்கொயர் டி பவர் -2 த ஹோல் ஸ்கொயர். தட்ஸ் ஆல். தென் அதே மாதிரி யூ ஸ்கொயர் வச்சுக்கலாம், யூ ஸ்கொயர் அதே தானா, எல் டி பவர் -1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ எல் ஸ்கொயர் டி பவர் -2 த ஹோல் ஸ்கொயர். தட்ஸ் ஆல். தென் 2as ல நியூமரிக்கல் வந்து விட்டுலாம்.
இது பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ நான் எப்படி எடுக்கலாம், 2ASல நான் நியூமரேட்டர் விட்டுறேன். அப்போ ஆக்சிலரேஷன் LT பவர் -2. ஓகே, தென் என்னது எஸ், என்னது லென்த். ஓகே, லென்த்தா டிஸ்டன்ஸ் சொல்லுவோம், இதில் லென்த் தானே டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ எல், அப்போ L² T பவர் -2 the whole square. அப்போ இது ஈக்குவேஷன் 1 2 3 எடுத்தோம்னா ஈக்குவேஷன் 1 is equal to ஈக்குவேஷன் 2 is equal to ஈக்குவேஷன் 3. அப்போ இது வந்து டைமென்ஷனலி கரெக்ட். தட்ஸ் ஆல். ஓகே, ஓகே, எல்லாமே இதுக்கு இப்படி தான் வரும். ஓகே, தென் இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இப்போ என்னன்னா இன்னொரு கொஸ்டின், F is equal to AT. கொஸ்டின் நம்பர் 3, AT plus BT², where T வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா டைம் சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ A அண்ட் B யோட டைமென்ஷன் என்ன, இதுதான் கேள்வி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், டைமென்ஷன் என்ன. நம்மளுக்கு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி படி இதோட டைமென்ஷன் ஈக்குவல் டு இதோட டைமென்ஷன் ஈக்குவல் டு இதோட டைமென்ஷன் நமக்கு தெரியும். ஓகே, T வந்து என்னன்னு நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க, என்னது டைம். F வந்து நம்ம ஃபோர்ஸ் நமக்கு தெரியும். கரெக்டா, F வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. F வந்து ஃபோர்ஸ். ஓகே, அப்போ நம்ம ஃபோர்ஸ் என்னது, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இதோட டைமென்ஷன் என்னது, கேபிட்டல் M, தென் LT பவர் -2, MLT பவர் -2 இதுதான். ஓகே, அப்போ டைமென்ஷன் MLT பவர் -2 ஃபோர்ஸு. தென் வந்து ஏயோட கேட்டிருக்காங்க, இது வந்து டீன்னு தெரியும். ஓகேவா, அப்போ இது ஈக்குவலாக தானே இருக்கும் எஃப்க்கு. அப்போ MLT பவர் -2. ஓகே, அப்போ ஏ கட்டு இதுவும் டி தானே. அப்போ MLT பவர் -2 டிவைடட் பை கேபிட்டல் டி. ஓகே, அப்போ கேபிட்டல் டி மேலே போகும்போது T பவர் -1 ஆகும். அப்போ T பவர் -2 பிளஸ் T பவர் -1 ஆகுமா. அப்போ ஏ MLT பவர் -3 ஆகும். எந்த ஒரு டவுட்டும் இல்லையே, அவ்வளோதான். இது வந்து பி கேட்டுருக்காங்களா, அப்போ பி என்னது, பி T² = Fன்னு எடுக்கலாம். ஓகேவா, பி T² என்ன சொல்லலாம், T² மூலம் எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து எஃப் என்னது, MLT பவர் -2. ஓகே, இப்போ பி இங்கே போட்டு MLT பவர் -2 ஹோல் பிராக்கெட் டிவைடட் T². கிளியர், ஃபாலோ பண்ண முடியுதா, டவுட் இது இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா B is equal to MLT பவர் -2 மேலே -2 -4. ஓகே, -4, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஏக்கு இது, பிக்கு இது கண்டுபிடிச்சாச்சு. தென் இது ஓகே. தென் 4th கொஸ்டின் பண்ணலாம். கொஸ்டின் நம்ம நல்லா சால்வ் பண்ணலாம், எல்லாமே கவர் ஆயிரும். எல்லா டாப்பிக்கும் எங்கெல்லாம் கொஸ்டின் வரும், என்னென்ன மாடல் இருந்து கொஸ்டின் வரும், எல்லாமே கவர் பண்ணிடலாம். தென் 4th one, இன் வேண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன். வேண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன் வந்து ஒரு ஃபேமஸ் கொஸ்டின் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். P plus A/V² V minus B is equal to RT. இது நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருவாங்கன்னா, P வந்து ப்ரெஷர்னு சொல்லிடுவாங்க. ஓகே, தென் B வந்து வால்யூம் சொல்லிடுவாங்க. தென் R வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஓகே, T வந்து டெம்பரேச்சர். ஓகே, the ratio of constant A/B dimension equal to A/B யோட டைமென்ஷன் என்னப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. டைமென்ஷன் என்ன. ஓகே, நம்ம பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி படி இதோட எப்படின்னா பிளஸ் மைனஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் கிரேட்டர் தெனோட ஈக்குவலா இருக்கும். அப்போ நம்ம டேரக்டா இது ரெண்டு இன்ட்ல தான் இருக்கு, இதுவும் இது ஈக்குவல் சொல்லக்கூடாது. ஓகே, இது ரெண்டு எப்படி இருக்குன்னா இன்ட்ல இருக்கு. ஓகே, இது மெயின் இதுல. அப்போ இந்த ஹோல் பிராக்கெட்ல இதுவும் ஒரு பிளஸ் இதுவும் ஒரு பிளஸ். கரெக்டா, இதுவும் ஒரு பிளஸ் இதுவும் ஒரு பிளஸ், இது ரெண்டு ஈக்குவல் சொல்லலாம் ஹோல் பிராக்கெட்ல. ஓகே, அதனால நான் என்ன சொல்லுவேன், P equal to A/B சொல்லலாமா, தப்பு இல்லையா. ஓகே, சிமிலர்லி என்ன செய்வேன், இந்த இதுவும் இது ஈக்குவல் சொல்லலாமா. ஓகே, அப்போ B equal to B. கரெக்டா, இதோட டைமென்ஷன் ஈக்குவல், இதுக்கும் ஈக்குவல் நமக்கு தெரியும். கரெக்டா, அப்ப எனக்கு A வேணும்னா P B² ஆயிருமா, தென் B வேணும்னா எனக்கு B தான் இருக்குமா. கரெக்ட் தானே, இந்த டவுட் இல்லையே.
கரெக்டா? இப்ப நமக்கு என்ன இருக்குங்க, ஏ பை பி தான் கொஸ்டின். அப்ப ஏ பை பினா பி வி ஸ்கொயர் டிவைடட் பை வி இருக்கு. அப்ப பிவி தான். அப்ப ஆன்சர் என்னது பிவி. ஓகே, ஏ பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் பிவி. தட்ஸ் ஆல். தென் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின். ஓகே, தென் ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் வந்து நம்ம டைமென்ஷனா பார்த்தோம். இப்ப டைமென்ஷன் லெஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியால போறோம். ஓகே, டைமென்ஷன் லெஸ் எல்லா டாபிக்கும் கவர் ஆகும். டைமென்ஷன் லெஸ் எல்லா கேஸும் கவர் ஆகும். ஓகே, இதோட இதுல ஒரு கொஸ்டின் பார்ப்போமா. f is equal to a cos bx. ஓகே, பிளஸ் c sin dt. நீங்க நம்ம பார்ட் 2ல படிச்சோம்னா நம்ம சொல்லியிருப்போம் டைமென்ஷன் லெஸ்ல டைமென்ஷன் வழி கண்டுபிடிப்பாங்க. அப்ப டைமென்ஷன் லெஸ்ஸோட டைமென்ஷன் வழி எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் டு 1 போட்டு கண்டுபிடிக்கணும். இதுதான் மெத்தடு, இதான் ரூல். இப்போ இதுக்கு கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஏடி டிவைடட் பை பி. இதோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு கொஸ்டின். ஓகே, டைமென்ஷன் என்ன இதான் கேள்வி. ஓகே, அப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். கரெக்டா? கரெக்ட். சரி, இதுல வந்து காசு, அதாவது ஆங்கிள்ஸ், லாகரிதம், எக்ஸ்போனன்ஷியல் எல்லாத்துக்குமே டைமென்ஷன் லெஸ். இதுல உள்ள பி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படி கேட்டதுதான் நம்ம சொன்னோம். இதோட இது 1 டைமென்ஷன் வந்து 1 இருக்கும். ஓகேவா? ஆங்கிளோட டைமென்ஷன் வந்து 1ன்னு எடுத்துக்கணும். அது கிளியர் தானே? ஓகே, இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் பிடிச்சிருப்பாங்க. எக்ஸ் வந்து என்னதுன்னா, எக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, தென் டி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டைம். ஓகே, அப்ப நம்ம எப்படி எடுக்கலாம், எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. அப்போ நான் என்ன சொன்னேன், இது வந்து என்னது, ஒரு டைமென்ஷன் லெஸ். அப்போ டைமென்ஷன் லெஸ் இருக்கும்போது இதுக்கு நம்ம 1ன்னு எடுப்போம். கரெக்ட்? அப்போ இன்ட்டு 1. ஓகே, அதே மாதிரி நமக்கு என்ன தெரியும், இது சியும் இது டைமென்ஷன் லெஸ்ஸா, இது டைமென்ஷன் லெஸ்ஸா, அப்போ இது 1 அப்போ இன்ட்டு 1 வச்சுக்கோங்க, போட்டுவாங்க, ஈஸியா இருக்கும். அப்போ எஃப் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு சின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, கிளியர் தான். இதுல நம்மளுக்கு எஃபோர்ட் என்னது, எஃப்னா ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஃபோர்ஸ்க்கு என்ன, ml t பவர் -2 ஹோலா எல்லாத்துக்குமே, ஏக்கு சிக்கு எல்லாத்துக்குமே ml t பவர் -2. இது கிளியரா? தென் பாத்தீங்கன்னா பி தான் கண்டுபிடிக்கும். ஏசி கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிக்கும். நான் என்ன சொன்னேன், பிஎக்ஸ் எடுத்துக்கோங்க. பிஎக்ஸ்க்கு வந்து 1 எடுத்துக்கோங்க. தென் டிடியும் 1 எடுத்துக்கோங்க. எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப பி இஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் எல். தென் டி எடுத்துக்கோங்க 1 பை டி. 1 பை டி வந்து 1 பை கேபிட்டல் டி. அப்ப பி இஸ் ஈக்குவல் டு எல் பவர் -1. தென் டி இஸ் ஈக்குவல் டு டி பவர் -1. கிளியர் 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 கிளியர். எல்லாமே கண்டுபிடிச்சா, ஏ கண்டுபிடிச்சாச்சு, சி கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு, சி கண்டுபிடிச்சாச்சு. எடுத்துட்டு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏடி டிவைடட் பி இதான் கொஸ்டினா. அப்ப ஏடி என்னது, ஏ கண்டுபிடிச்சாச்சு என்னது, ml t பவர் -2 இன்டு டி டி பவர் -1 டிவைடட் பை கேபிட்டல் பி. கேபிட்டல் பி எல் பவர் -1. இப்போ எல் பவர் -1 தான். இப்போ எம் எல் மேல இருந்தால் +1 ஆயிடும். இப்போ எல் ஸ்கொயரு டி பவர் -3 ஆயிடும். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான், நம்ம தான். ஓகே, இப்போ ml ஸ்கொயர் டி பவர் -3 தான் ஆன்சர். இப்பதான் இது ஃபாலோ பண்ணுவோம் டைமென்ஷன் லெஸ்ஸுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹோல் இது வந்து ஆங்கிள்ஸ் இருக்கும்போது 1 எடுக்கணும். பிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 போடணும். தட்ஸ் ஆல். இப்படி பண்ணாலே இது கிளியர். இந்த டைமென்ஷன் லெஸ்னால அப்படி இருக்கும். ஓகே, இதை மட்டும் நான் வச்சா போதும். தென் இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஒன் சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம். ஓகே, நம்ம எம்கேஎஸ் டு சிஜிஎஸ், சிஜிஎஸ் டு எம்கேஎஸ், அவ்வளோதான். இது எப்படி பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாமே. கன்வர்ஷன் ஆஃப் ஒன் சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம். எஃபிஎஸ்லாம் மேக்ஸிமம் வராது. ஓகேவா? சிஜிஎஸ் டு எம்டிஎஸ் தான். ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. எஃபிஎஸ் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். 4 pounds செகண்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா பேசிக்கொண்டு எப்படி இருக்கும், ஒரு நியூமரேட்டிவ் வேல்யூ இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு யூனிட் இருக்கும். கரெக்டா? யூனிட். ஓகே, யூனிட் ஒன்று இருக்கும். இப்போ அந்த யூனிட் நம்ம எப்படி எழுதலாம், யூனிட் வந்து டைமென்ஷன் எழுதணுமா. அப்போ n1 = m1 l1 t.
ஓகே. இந்த எம்எல்டியை வச்சு எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டினாலும் ரெப்ரசென்ட் பண்ணலாமா படிச்சுக்கோமா? சரி. தென் பார்த்தீங்கன்னா எம்முக்கு மேல ஏதாச்சும் ஒரு பவர் இருக்கும் கரெக்டா? நம்மளோட டெஃபினிஷன் அப்படிதான். டைமென்ஷனோட டெஃபினிஷனே ஒரு பவர் இருக்கும், அது கீழே ஒரு பேஸ் இருக்கும். அந்த பேஸ்லாம் என்னதுன்னா ஒரு குவான்டிட்டிஸ். அந்த குவான்டிட்டிஸை வச்சு நம்ம குவான்டிட்டியை நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம டைமென்ஷனோட படிச்சுக்கோங்க. ஓகே. இதே தான். அப்போ இதுக்கு ஒரு ஏபிசின்ட்டு ஒரு பவர் இருக்கும். கிளியர் தானே? இது ஒரு நான் வந்து Q1 இது வந்து டைமென்ஷன் எடுத்துக்கேன். Q2 இன்னொரு டைமென்ஷன் எடுத்துக்கலாமா? Q2 ஓகே. N2 U2 ஓகே. இப்போ N2 அப்போ M2 L2 T2 சிமிலர்லி ஏபிசி. ஓகே. ஏபிசி நமக்கு தெரியும் பிசிக்கல் குவான்டிட்டி வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ Q1 = Q2 கரெக்டா? Q1 Q2 சேமா? அப்போ Q1 Q2 சேம்னா N1 ஓகே, M1 L1 T1 இப்போ ஏபிசி. தென் N2 M2 L2 T2 ஏபிசி. தட்ஸ் ஆல். ஈக்குவல் பண்ணா இப்போ உனக்கு N2 வேணும். N2 வேணும்னா N1 M1 மொத்தம் எடுத்துக்கலாமே. அதில் பார்த்தீங்கன்னா M1 மொத்தமாக எடுத்துக்கலாம். தென் M2 ஹோலா ஏ தானே. தென் L1 L2 ஹோலா பி தானே. தென் T1 T2 ஹோலா சி தானே. கிளியர் 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 கிளியர். இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். இது வச்சு தான் எல்லாமே பண்ண போகிறோம். இது கிளியர்னா ஓகே, சூப்பர். தென் இதில் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். எப்பவுமே இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா லார்ஜ் டு லார்ஜ் யூனிட்டை ஸ்மால் யூனிட்டா மாற்றினாலே போதும். ப்ராப்ளம் பண்ணும்போது ஒரு கிளியர் ஆகும். இதான் வச்சுக்கோங்க, லார்ஜ் டு ஸ்மால் யூனிட் இதான் மெத்தட். ஓகே. இப்போ சிம்பிளா சொல்லேன். இப்போ ஒரு 1 நியூட்டான ஒரு டைனா மாற்றணும். ஓகே. இது எப்படி பண்ணலாம்? ஓகே, இதுதான். ஓகேவா? 1 நியூட்டன் என்னது? MKS சொல்லலாம், ஆர் எஸ்ஏன்னு சொல்லலாம். கரெக்டா? இப்போ டைன் என்னது? CGS சொல்லலாம். கிளியர் தானே? இந்த ஒரு டவுட் இருக்காத. சூப்பர். தென் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ 1 நியூட்டன் வந்து ஒரு டைன். இதான் கேள்வியா? அதே போல நான் எடுக்க போறேன். சரிங்களா? இதுதான் நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன். இது வச்சு தான் நம்ம எல்லாருமே பண்ண போறோம். கிளியர்? இப்போ பார்த்தீங்கன்னா N2 N1 ஓகே. ஜென்ரல் தானே. M2 நான் ஜென்ரல் மூலம் எழுதி வச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட் நாளா ஜென்ரல் எழுதி நான் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா ஜென்ரல் தேவையில்லை, நம்மளே பண்ணிடலாம். T1 T2 C ஓகே. இப்போ நம்ம N1 வந்து நான் வந்து நியூட்டன்ல இருக்குன்னு வச்சுக்கேன். N1 வந்து நியூட்டன். ஓகே. அப்போ 1 நியூட்டன் யூனிட் வந்து இதுதானே. ஓகே. தென் நியூட்டன் என்னையா? நியூட்டன் வந்து என்னதுன்னா ஒரு MKS, சரியா? மீட்டர் கிலோகிராம் செகண்ட் அப்படி இருக்கும். அப்போ N1 வந்து 1 நியூட்டன்னா M1 தானே MKS. எப்படி மீட்டர்ல இருக்கும், கிலோகிராம்ல இருக்கும், அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ எப்படி எழுதலாம்? இது வந்து மீட்டர். ஓகே. அப்போ கேஜி. ஓகே. ஓகே. தென் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஸ்டெப்ஸ் போடுவோம். கேஜி அப்போ லென்த். ஓகே. மாசு லென்த் என்னது? மீட்டரு. கரெக்டா? அப்போ மீட்டர் எம்ஏ. தென் டைம் வந்து செகண்ட் தான். MKSனாலும் சரி CGSனாலும் சரி ஈஸியாக பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா M2 என்னது? டைனு. டைன் என்னது? CGS. CGS என்னது? சென்டிமீட்டரு கிராம். அப்போ இங்க கிராமு, இது சென்டிமீட்டரு, இது செகண்ட். சரி. இப்போ இந்த ஏபிசிக்கு என்ன போடுவோம்? இவன் நியூட்டன் வந்து நல்லா வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏபிசி என்ன பண்ண போறோம்னா அதுக்கு தான் சொல்றேன். சரிங்களா? நியூட்டன் வந்து ஒரு ஃபோர்ஸோட யூனிட். நம்மளுக்கு ஃபோர்ஸோட டைமென்ஷன் தெரியுமே, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். அப்போ MLT⁻² தான் டைமென்ஷன். அப்போ எம்முக்கு மேல என்ன இருக்கு? 1 இருக்கு. எல்லுக்கு மேல என்ன இருக்கு? 1 இருக்கு. டிக்கு மேல -12. அப்போ A = 1, B = 1, C = -12. அப்படியே போடுங்க. அதான் 1 1 தென் -2. தட்ஸ் ஆல். ஓகேவா? இதுதான். ஓகே. MLT மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். தட்ஸ் ஆல். அடுத்து பார்த்தீங்கன்னா N2 நான் இன்னொன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? லார்ஜ் யூனிட்டை ஸ்மால் யூனிட்டை மாற்றோம்.
ஓகே, லார்ஜ் யூனிட் என்னது கேஜியா கிராமா? கேஜி தான் லார்ஜ் யூனிட். அப்ப என்ன செய்யலாம், கேஜியை வந்து கிலோகிராம். அப்போ கேஜில இருந்து ஸ்மால் யூனிட் அப்போ எப்படின்னா கிராம் லாக் பண்ணேன் கரெக்டா, கிராம். அதான் லார்ஜ் யூனிட் ஸ்மால் யூனிட் தான் இந்த ஒரு ட்ரிக். இப்போ மீட்டர் சென்டிமீட்டர் 1 மீட்டர் என்னது 100 சென்டிமீட்டர். கிளியர்? சென்டிமீட்டர் கிளியர். ஓகே. செகண்ட் ஈஸி தான், அப்படியே போட்டுருவோம். -2. இப்போ இது என்ன பண்ணலாம், n2 இஸ் ஈக்குவல் டு கிராம் கிராம் கட்டு, சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கட்டு, செகண்ட் செகண்ட் கட்டு. அப்போ 10^3 கரெக்ட். 10 10 ஸ்கொயர் கரெக்ட். ஒன்னுக்கு மேல என்னத்தை வச்சாலும் அது ஒன்று தான். இப்போ 1 வந்தாலும் ஒன்று தான். ஓகே, அதனால ஈக்குவல் டு 10^5. இப்போ n2 என்னது, n1 வந்து நியூட்டன் தெரிஞ்சுட்டு நியூட்டன்னால தான் n1க்கு மேல 1 போட்டோம் கரெக்டாக, 1 நியூட்டன். இப்போ n2 நம்ம 10^5. அப்போ என்ன யூனிட், டை. தட்ஸ் ஆல். இப்போ கிளியரா நம்ம படிச்சிருப்போம், டேரக்டா படிச்சிருப்போம். 1 நியூட்டன் சொல்லி 10^5 டை. இவ்வளவுதான். இதான் கான்செப்ட், இதான் கான்செப்ட், இதான் கான்செப்ட். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள். இதே மாதிரி எல்லாமே பண்ண போறோம். ஓகே, இது இன்னொன்று எக்ஸாம்பிள். இதுல என்ன பண்ண போறோம், இப்போ வந்து என்ன கொஸ்டின்னா, மாச வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, மாசம் வந்து நம்ம ஒரு ஆல்பா கேஜி அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் லென்த்தை வந்து பீட்டா மீட்டர், தென் டைமை வந்து காமா செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் கலோரி உட் பி, கலோரி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் கலோரி உட் பி, இதான் கொஸ்டின். ஓகே, இதான் கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் இல்லை. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா, 1 கேலரிக்கும் எவ்வளோ ஜூல் ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. ஓகே, இதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கணும் 4.2 ஜூல். நம்ம ஒரு கிலோலாம் படிப்போம். இப்போ நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நான் ஃபர்ஸ்டே என்ன சொன்னேன், யூனிட் மெஷர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்டே படிச்சு கூட முடியாது. எல்லா சாப்டரும் முடிச்சாதான் யூனிட் மெஷர்மெண்ட் தரவு ஆகும். ஓகே, அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டு தான் நம்ம போவோம். ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து எல்லா ஃபார்மும் நம்ம கவர் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, பார்க்காதவங்க அதை பாருங்க. தென் இது கிளியர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜூல் வந்து என்னது, ஜூல் வந்து எம்கேஎஸ் கரெக்டா, ஒரு எஸ்ஐ யூனிட். எம்கேஎஸ் எஸ்ஐ. இப்போ இது நம்ம ஒரு நியூ சிஸ்டமா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே, நியூ சிஸ்டமா கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ இந்த எஸ்ஐல எப்படிலாம் இருக்கும், ஜூல் வந்து கேஜியா இருக்கும். ஓகே, மீட்டரா இருக்கும். ஓகே, செகண்டா இருக்கும். இந்த நியூ சிஸ்டம் இருக்குல்ல, நியூ சிஸ்டம் கேஜி எப்படி இருக்கும், ஆல்பா கேஜியா இருக்கணும், ஒரு மீட்டர் இருக்கணும், பீட்டா மீட்டரா இருக்கணும், ஒரு செகண்ட் எப்படி இருக்கணும், காமா செகண்டா இருக்கும். இதுதான் நியூ சிஸ்டம். சரி, இப்போ நம்ம அப்பல ஃபோர்ஸ் நியூட்டானு டைன்லாம் ஃபோர்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த ஜூலு கலர் எதை வச்சு வருதுன்னா எனர்ஜி வச்சு வருது. அப்போ எனர்ஜியோட யூனிட் என்னது, எனர்ஜி ஒர்க் டார்க் எல்லாம் சேமா. அப்போ மாஸ் L² T⁻⁻², இதான் எனர்ஜியோட யூனிட். ஓகே, கிளியர் தானே, டவுட் இல்லையா? சூப்பர், தட்ஸ் ஆல். சிமிலர்லி அப்போ n2 எடுத்தாச்சு. ஓகே, 1 கலோரியா. ஓகே, அப்போ n2 எடுத்தாச்சா, அப்போ 1. தென் பார்த்தீங்கன்னா கேஜி, ஆல்பா கேஜி. ஓகே, தென் பவர் 1. ஏன்னா மாசம் மேலே எனக்கு 1 வச்சுக்கணும். A = 1, B = 2, C = -2. ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா மீட்டரு. தென் என்ன மீட்டரு, இது வந்து பீட்டா மீட்டரு. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா இது வந்து 2, B வந்து 2. தென் பார்த்தீங்கன்னா C செகண்டு, காமா செகண்டு. இது என்னது -2. ஓகே, அப்போ கேஜி கட்டு, மீட்டர் கட்டு, செகண்ட் கட்டு. இப்போ n2 என்ன எடுக்கலாம், n2 = ஆல்பா பவர் கீழே இருக்கா, மேலே வந்து -1, பீட்டாவும் +2 தான். தென் காமா = இப்போ காமா கீழே இருக்கு, அப்போ மேலே ஒரு மைனஸ் இருக்கும், மேலே ஒரு மைனஸ் ஏற்கனவே இருக்கு, -2. மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா +2 ஆயிரும். கரெக்டா, டவுட் இல்லையே கரெக்டா. ஓகே, அப்புறம் நம்ம என்ன சொல்லலாம், யூனிட் எப்படி இருக்குன்னா, யூனிட் வந்து ஆல்பா பவர் -1, பீட்டா பவர் -2, காமா. அப்போ 1 கலோரி எப்படி எழுதலாம், 1 கலோரி = 4.2 ஆல்பா பவர் -1, பீட்டா பவர் -2, காமா பவர் ஸ்கொயர். கிளியர், தட்ஸ் ஆல்.
இதான் இதோட ஆன்சர். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல்லாம் பியூக்கு தான் நம்ம போடுவோம். ஓகே, இம்பார்ட்டன்ட். ஓகே, இது கிளியரா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்னா, நெக்ஸ்ட் வந்து வேற கான்செப்ட். ஓகே, என்ன கான்செப்ட்? டு டெரைவ் ரிலேஷன், அதாவது ஃபார்முலா. கரெக்டா? ஆர் ஃபார்முலா between two or more physical quantity, more physical quantity, more physical quantity. That's all. இது ஈஸிதான். இதுவும் அதே மாதிரி சின்ன கான்செப்ட். எப்படின்னா, கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ஓகே, இதுக்கு தான் நீங்க வந்து ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். அப்ப எதுக்குலாம் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணுமோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா பட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் சொல்ல முடியாது, ப்ரொபோர்ஷனாலிட்டி மட்டும் தான் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி போட்டு அது எல்லாம் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே, எழுதின பிறகு அதை வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கணும்னா நம்ம படிச்சிருப்போம் கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணுவோம்ட்டு. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் போட்டுட்டு இதோட டைமென்ஷனும் ரைட் டு லெஃப்டோட டைமென்ஷனையும் நம்ம ஈக்குவல் பண்ணி அந்த ஏபிசி கண்டுபிடிக்கிறோம். ஏபிசி கண்டுபிடிச்சு அதை தூக்கி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். கரெக்டா? அதை தூக்கி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்புறம் ஈஸியாக கவனிக்கலாம். ஓகே, பண்ணலாமா? இதுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் போல போட்டு ஒரு கான்செப்ட் பண்ணுவேன். கிளியரா இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் தான் போடுவாங்க. ஒரு சிம்பிள் பண்ணலாம். நமக்கு தெரியும் சிம்பிள் பண்ணலோட ஃபார்முலா t = 2π√L/g. இந்த ஃபார்முலா தான் நான் டெரைவ் பண்ண போறேன். டு டெரைவ். ஓகே, எப்படி பண்ண போறேன்? கொஸ்டின் கொடுக்கணும்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் சிம்பிள் பண்ணலாம். டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் டிபெண்ட் அப்பான் டைம் பீரியட் வந்து டிபெண்ட் அப்பான் லென்த் ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ ஜின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி 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 ஜி. தென் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது ரெண்டையும் கொடுத்துட்டு தென் டெரைவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம் யூசிங் டைமென்ஷனல் அனாலிசிஸ். கேட்டாங்களா? அப்போ டிபெண்ட் அப்பான் தான் கொடுத்துருவாங்க. சரிங்களா? எதுவுமே கொடுத்துருவாங்க டேரக்ட்லி பர்பஸா இன்வெர்ஸ் பர்பஸா நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ டிபெண்ட் அப்பான் இப்போ நம்ம போட்டுக்கணும். ஓகே, அதுக்கு மேல ஏபி. ஓகே, இந்த ஏ வந்து +1 ஆச்சுன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஏ வந்து -1 இருந்தா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அது நமக்கு தெரியவே தெரியாது என்னன்ட்டு. அதனால ஜென்ரல் நான் ஏபி நான் கொடுத்துட்டேன். ஓகே, இதுன்னு பார்த்தா நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும். கரெக்டா? அப்போ நான் கேன்னு போட்டுட்டேன். அந்த கான்ஸ்டன்ட் வந்து கே. அப்போ எல்ஏ சிம்பிள் அதே தான் இது இருக்கு. ஓகே, கே போட்டேன். இது ரெண்டாவது ரூலு. தென் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் உள்ள டைமென்ஷன் வந்து ஈக்குவேட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ எம்எல்டி, அப்போ டி மட்டும் தான் இருக்கு. அப்போ L0 M0. ஓகே ஓகே, கிளியர். இது பார்த்தீங்கன்னா L/A. தென் பண்ண ஜி ஜி என்னது? ஆக்சிலேஷன் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். மீட்டர் என்னது? லென்த் பெர் செகண்ட் L(t⁻²) ஹோல் பி. கிளியர். அதே தான் இல்லை பண்ண M0 LA0 T1. கிளியர். அடுத்து பார்த்தீங்கன்னா கேவே LA ஏவே எல்லாம் இன்ட்ல இருக்கா? அப்போ ஆட் பண்ணலாமா? அப்போ என்ன சொல்லலாம்? A+1 எழுதலாமா? A+1 எழுதலாம். எல்லாம் இன்ட்ல இருக்கா? ஏ ஏ அடுத்து அங்கே பி இருக்கலாம். அப்போ டேர்ம்ல LB T2-2B. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா M0 L0 T, இதில் பார்த்தீங்கன்னா K LA+B. கரெக்டா? அடுத்து T⁻²B. ஓகே, இப்போ பாருங்க. இப்போ எல்லாத்தையும் எம் மேலே உள்ள பவரும் இவ்வளோ எம் மேலே உள்ள பவரும் ஈக்குவேட் பண்ணுறோம். எம்முக்கு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போ 0 = 0. கரெக்டா? நான் எல்லுக்கு பாருங்க, எம்முக்கு நான் இது பண்ணிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா எல்லுக்கு பாருங்க, இங்க 0னா அங்க A+B. சரி, தென் டீக்கு பாருங்க, டீக்கு என்னது? இங்க 1னா அங்க -2B. அப்போ இது ரெண்டையும் இப்போ ஈக்குவேட் பண்ண. அப்போ -2Bனா B = -1/2. -1/2. இப்போ இந்த பியோட வேலையை தூக்கி அதை சப்ஸ்டிட் பண்ணி ஏ கிடைச்சிடும். கரெக்டா? அப்போ B = -A ஜென்ரலா. அப்போ B = சேம் தான், பிரச்சனை இல்லை. அதே தான் பண்ண போறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே தான். ஓகே, நமக்கு என்ன ஏ தான். அப்போ A = -B. அப்போ A = பியோட வேல்யூ -1/2. அப்போ A = +1/2. தட்ஸ் ஆல்.
கிளியர். அப்ப ஏயோட கழிச்சுட்டு பியோட மைனஸ், இதை தூக்கி இந்த இடத்துக்கு சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகே, சப்ஸ்டிட் பண்ணுவேன். டி இஸ் ஈக்குவல் டு கே 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 எல் பவர் ஏ. இப்போ எல் பவர் ஏ then g power b. So t is equal to k l power a ஓட வேல்யூ half, g w minus half. கரெக்டா? அப்ப இதுக்கு அர்த்தம் என்னது? t is equal to k 1/2 ரூட் l மைனஸ் 1/2 டிவைடட் பை ரூட் g. கரெக்டா? மேலே கீழே ரூட் இருந்தால் ரூட் காமன் எடுக்குவேன். t is equal to k root of l by g. சொல்லுங்க, இதே இது கண்டுபிடிச்சிட்டோமா? t is equal to k root of l by g. நம்ம டெரைவ் பண்ண முடிச்சிட்டோமா? ஈஸியா டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ணலாம். ஆனா இது என்ன ஒரு நெகட்டிவ், லிமிடேஷன் டைமென்ஷன் அனாலிசிஸ் நம்ம படிப்போம். இந்த கேட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 2 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா. கரெக்டா? ஆனா இந்த டைமென்ஷன் அனலைஸ் மூலமா இந்த கேட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து லிமிடேஷன்ல வரும். நம்ம லிமிடேஷன்ல படிப்போம். இது இப்பவுமே டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் இது கிளியர். போலாமா நெக்ஸ்ட்? ஓகே ஓகே, கிளியர். ஓகே, தென் ஓகே. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்ன எடுத்துக்காங்கன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் மொமெண்டம். இது வந்து ஏரியா, இது வந்து டைம். இது என்னன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கணும். ஆர் டேக்கன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஓகே, டேக்கன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அடுத்தது என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. Then find the important and dimensional formula for coefficient of viscosity. Okay, coefficient of viscosity. What's the formula? Meta A dV by dx. இதோட என்ன கேட்டிருக்காங்களா? இப்ப நமக்கு நீட்டா தெரியும். என்ன தெரியும்னா ஃபோர்ஸ் dx by a dv. ஓகே, நான் இது வந்து டேரக்டாக நம்ம பண்ணிடலாம். என்னது நமக்கு தெரியும், m l பவர் -1 t பவர் -1. நான் வந்து பண்ணி காமிச்சு ஒரு வாட்டி எப்படி வச்சுக்கிட்டு. ஓகே, நீட்டா ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டு ஆக்சஸ் எல் பவர் -2, dx வந்து லென்த், ஏரியா வந்து எல் ஸ்கொயரு, v வந்து வெலாசிட்டியா, v வந்து வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா எல் டி பவர் -1. ஓகே, ஆக்சஸ் எல் டி பவர் -2, வெலாசிட்டி எல் டி பவர் -1. ஓகே, அப்போ ஒரு எல் கேன்சலு. ஓகே, அப்போ எல் ஸ்கொயர் கீழே, இங்க ஒரு எல் கேன்சல் ஆயிரும். இப்போ எல் மேலே போயிடும். அப்போ நீட்டா இஸ்குவல் டு என் எல் பவர் -1 டி பவர் +1 ஆகும். மேலே வரும் +1 -2 இப்போ -1. கரெக்டா? அதே தானா, இவ்வளோதான். ஓகே, அப்போ நீட்டா அதை கரெக்டா. ஓகே, தென் இதில் பார்த்தீங்கன்னா தென் மொமெண்டத்தோட மாஸ் இன்ட்டு என்னது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ எம்பியா, அப்போ எம் எல் டி பவர் -1 எடுத்துக்கோங்க. தென் ஏரியா என்னது, எல் ஸ்கொயரு. ஓகே, எடுத்துக்கோங்க. தென் டைம் என்னது, டி இஸ்குவல் டு கேபிட்டல் டி. கரெக்டா? எடுத்துக்கோங்க. ஓகே, கிளியர். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா மொமெண்டம், ஏரியா, டைம். டைம் வந்து என்ன, கேபிட்டல் டி. ஓகே, இப்போ எங்கன்னா இப்போ இந்த மொமெண்டம், ஏரியா, டைம் சரிங்களா, இதை வச்சுட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொமெண்டம், ஏரியா, டைம் இது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியா, அதாவது மாஸ் லென்த் டைம்னா இத்தனை நாளா டைமென்ஷன் அனலைசிஸ்ல டைமென்ஷன் எக்ஸாம்பிள்ல எம்எல்டி தான் நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியா யூஸ் பண்ணிருந்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா மொமெண்டம், ஏரியா, டைம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியா வச்சு எனக்கு ஒரு புது டைமென்ஷன் ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி கண்டுபிடிச்சாங்க. இதான் கேள்வி. ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன செஞ்சோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சோம். தென் மொமெண்டம், ஏரியா, டைம் இதோட டைமென்ஷன் வந்து எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். கரெக்டா? 2 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ இந்த மொமெண்டம், ஏரியா, டைம் இது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியா வச்சு
வச்சு நம்ம டைமென்ஷன் ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி கண்டுபிடிச்சோம். ஓகே, அதுல பாத்தீங்கன்னா root dimension for m l inverse t power minus 1 என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி நமக்கு தெரியும். சரி, இதுல பாத்தீங்கன்னா m l t power minus 1 மொமெண்டம். ஓகே, மொமெண்டம். கீழே பாத்தீங்கன்னா ஏரியா l ஸ்கொயர். ஓகே, l ஸ்கொயர் ஏரியா இன்ட்டு பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா எல் கேன்சல் எல் பவர் மைனஸ் 1 ஆகும். இதுலயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுலயே உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா நம்மளுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி கிடைச்சிட்டு. ஓகே, ஆனா அவன் கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்கன்னா டைமே எனக்கு மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப டைமே மென்ஷன் பண்ணா டி போர் 0 போடலாமா? டி போர் 0 போனா நம்மளுக்கு டைமோட வேல்யூ ஒன்று தான். இது வந்து டைம் இல்லாம நம்ம மொமெண்டத்தையும் ஏரியா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கரெக்டா? அப்ப நம்ம இப்படிதான் பண்ண போறோம். அப்ப எப்படி பண்ணலாம்? எம் எல் பவர் மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 1 நம்மளுக்கு ஒரு நீட்டாவோட இது. அப்போ மொமெண்டம் கீழே ஏரியா, அப்போ டி பவர் 0. அப்போ எப்படிலாம் பி ஏ இன்வர்ஸ் டி பவர் ஜி தான் நம்ம வந்து ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியா வச்சுக்கோம். மொமெண்டம் ஏரியா டைம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியா வச்சு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு டைமென்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். தென் பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனலைசிஸ். லிமிட்டேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனலைசிஸ் தான் limitation of dimensional analysis. Last topic. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே ஜென்ரலா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த கேயோட வேல்யூ கான்செப்ட் வந்து சொல்லாது. ஓகே, இது வந்து ஒரு லிமிடேஷன். தென் பாத்தீங்கன்னா நாட் ஃபார் மோர் தென் 2 பிசிக்கல் குவான்டிட்டி, நாட் ஃபார் மோர் தென் 3 இல்ல, நாட் ஃபார் மோர் தென் 3க்கு அதிகமா மோர் தென் 3 பிசிக்கல் குவான்டிட்டி, 3க்கு அதிகமா எதுவுமே ஃபார் மோர் தென் 3 பிசிக்கல் குவான்டிட்டி. கரெக்டா? இப்போ ஒரு ஈக்குவேஷன்ல அதிகமா இருக்கு 3 மேல வச்சுன்னா அதுக்கு வந்து ஃபார்முலா ரிலேஷன்ஷிப்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அது ஒரு ட்ராபேக்கா இருக்கு இதுக்கு. தென் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸாக்ட் இப்போ பாத்தீங்கன்னா பிளஸ் வருமா மைனஸ் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இது வந்து இருந்துச்சுன்னா அதாவது மைனஸ் ஆர் பிளஸ் சைன். ஓகேவா? பிளஸ் ஆர் மைனஸ் வந்து சொல்ல தெரியாது இதுக்கு. ஓகேவா? இப்போ ஜெனரலா என்ன சொல்லுதுன்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஃப் இஸ்இக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ் இருக்கு. ஓகே, இது வந்து மைனஸ் வந்து பிளஸ் வருமா மைனஸ் வருமான்னு சொல்லி இந்த டைமென்ஷன் அனலைஸ் மூலமா கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு லிமிடேஷன். எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்திருக்கேன். தென் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனல் அந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனல் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனல் ஃபார்முலா இதெல்லாம் இருக்கலாம். இதுக்கு வந்து டைமென்ஷன் கண்டுபிடிக்க முடியாது. we cannot derive formula. இப்போ ஒரு ஃபார்முலால சைன் தீட்டா வேற ட்ரிக்னாமெட்ரி எக்ஸ்போனன்ஷியல் இதெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்திருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? we cannot derive formula involving the dimensionless quantity. Okay, involving dimensional less quantity. அதான் என்னது குவான்டிட்டி? அதான் என்னது ட்ரிக்னாமெட்ரி. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் log. Okay, because have no dimension. இவ்வளவுதான். Okay, that's all are clear. இப்போ நம்மளோட ஸ்லைடு பார்ப்போம். அற்புதமா ரெடி பண்ண ஸ்லைடு இதுதான். இது எடுத்ததுதான். ஓகே, எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே, இதுல இதை பாத்தீங்க இதான் லிமிடேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். இந்த பாருங்க, நம்ம cannot derive formula with the trigonometry or exponential function. ஓகே, அதுக்கு தான் லிமிட் 3 ஒரு 3 வரைக்கும் தான் கண்டுபிடிக்கணும். fail if quantity depend on more than 3 factor, cannot solve 4
அன்னோன் வித் எம்எல்டி கரெக்ட் தாங்க. தென் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரியுமா. நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, cannot determine பிளஸ்ஸா மைனஸா ஒரு ஈக்குவேஷன்ல பிளஸ் வருமா மைனஸ் வருமான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. தட்ஸ் ஆல். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துவாங்க. லாஸ்ட் ஸ்லைட் நோட்ஸு. ஓகே, ஓவராலா நீங்க என்ன எடுத்தோமோ அது எல்லாம் இருக்கும் இதுல. கிளியர்? தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இப்போ நோட்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம அதை கொடுப்போம். தேங்க்யூ.